உங்களுடைய பொய்யான பாசம், சுயநலம், பேராசை இதெல்லாம் தப்புன்னு தோணல? தப்பில்லையா? குட், வெரி குட். ஆனா உன் அப்பாவையே தப்பானவன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? எஸ். ஆனா உங்க அம்மாவை கொண்டது நான் தான். அது கூட உனக்காகத்தாம்மா. இல்ல இல்ல, நீயே சொன்ன மாதிரி உனக்குள்ள இருக்கிற பவருக்காக. உனக்குள்ள இருக்கிற பவர்னால நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அட ஆமாமா, ஆமா. இது எல்லாம் பண்ணது என் சுயநலத்துக்காக, பேராசையில, அந்த பவருக்காக. வர்மா வம்சத்தோட பேரு ரொம்ப உச்சத்தில் இருக்கணும்னு நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீ வளர்ந்து பெரியவளானதும் ரோஜா பூச்செடியில ரோஜாவா இருப்பேன்னு நினைச்சேன். ஆஹா, நீ ஒரு முள்ளு மாதிரி குத்துற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. போக போக நீ இன்னும் கத்தியா மாறி என்னையே வெட்டிடுவ. அதனால கண்டிப்பா நான் அதை நடத்த விடவே மாட்டேன். உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு. Fucking die. ஆனா கிட்னாப் கூட கடவுளோட விருப்பம். ஆனா இப்போ உடம்பாலையும் மனசாலையும் ஒரு அழுத்தத்தை அனுபவிப்பா. அந்த நேரத்தில் அவளோட சக்தியை அவ உணர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். அவளோட உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி உச்சத்துக்கு போற நாள். அவளோட மாற்றத்தை தடுக்க இப்ப அவ நம்ம கூண்டுல இல்ல வர்மா. எனக்கும் இதுதான் சரியான நேரம். இன்னும் பொறுத்தா அது பேரழிவுல தான் முடியும். அவளோட சக்திய பூஜையாலையும் மந்திரத்தாலையும் எனக்குள்ள ஏத்துக்க வேண்டிய நாள். உன்னோட கிரக நிலைகள் சரியா இல்ல வர்மா. ஜாக்கிரதையாயிரு. இப்படி நடக்க கூடாது. ஏன் இப்படி பண்ண நாகவர்மா? ஏன் இப்படி பண்ண? இப்படி நடக்க கூடாது. You are not evil. You are supernatural.
தாக்குற கைகளே நம்மளை கொலை பண்ண வரும்போது அந்த கைகள் இருந்தும் பிரயோஜனப்படாது. இந்த உலகத்துல கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா ஒரு நாள் முடிவுக்கு வந்தாகணும். இது உன்னுடைய முடிவு. எல்லாத்தையும் நாசமாக்கிட்ட நாகவர்மா. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அவங்க எல்லாரும் மறுபடியும் வந்துடுவாங்க. இங்க வா சீக்கிரம். தற்போதைய செய்தி. நேற்றிரவு சென்னை கோயம்பேட்டில் குடிபோதையில் தாறுமாறாக காரை ஓட்டி 3 பேரை கொன்றவர் இவர். இது நெஞ்சை பதபதக்க வைத்தது. கோயம்பேட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீஸ் விசாரணையில் குற்றவாளி வேறு மாநிலத்துக்கு தப்பி சென்று விட்டதாக தெரிவிக்கின்றனர். இது மனிதாபிமானமற்ற செயல். சொல்லு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரைட்ல 200 மீட்டர் போனீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு.
நீ சொன்னது நிஜம்தான் பிருத்வி. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உனக்கு என்ன பண்ண நான் தான் பிளான் போட்டேன். எனக்கு நல்லா தெரியும். ஒரு நொடியில எங்க எல்லாரையும் கொல்ற சக்தி உனக்கு இருக்குன்னு. ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். நீ கொல்றதா இருந்தா என்ன கொல்லு. ஆனா இவங்க யாரையுமே எதுவும் பண்ணாத. இது எல்லாமே என்னுடைய தப்பு. என்ன கொன்னுடு. அஜு தப்பான இடத்துக்கு போறாங்கிறது தெரிஞ்சும் நாங்க அந்த வண்டியில ஏறணும். அப்படி பார்த்தா நாங்க எல்லாருமே தப்பு செஞ்சவங்க தான். ஆனா இவன் ஒருத்தனுக்கு மட்டும் எதுக்காக தண்டனையை கொடுக்கணும்? அவன் முதல் முறை இந்த பிளான சொன்னப்ப அது எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் பணத்துக்காக அதை செய்யறதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். எங்க எல்லாரையும் கொன்னுடு. எனக்கு சாக தைரியம் இல்ல, சாக இஷ்டம் கூட இல்ல. ஆனா எனக்கு இதுல பங்கு இருக்கு. என்னையும் கொன்னுடு. வரும்போது எல்லாரும் ஒண்ணாவே வந்தோம், சாகும்போது எல்லாரும் ஒண்ணாவே சாவோம். கொன்னுரு எங்களை. எங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் அடுத்து எல்லா பிரச்சனையையும் நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி நீயே இப்ப எங்க எல்லாரையும் ஒண்ணாவே கொன்னுடு. கொல்றதா இருந்தா எல்லாரையும் சேர்த்து கொன்னுடு. ஒருத்தன் சாவை இன்னொருத்தன் பாக்குற மாதிரியான வலிய மட்டும் கொடுத்துடாத. இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்க? கில்லர்ஸ். அஜு கண்ணு தர. அஜு ஏதாவது பேசு. உங்களோட சாவு உங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கு.